1990வது வருஷம் நாசா சுமார் $1.5 பில்லியன் செலவில் ஹபிள் டெலிஸ்கோப்பை விண்வெளியில ஏவுறாங்க. தேசத்தோட பெருமையான சின்னமா மாறுறதுக்கு பதிலா பெரும் தோல்வியா இந்த ஹபிள் டெலிஸ்கோப் மாறிச்சு. 2 minutes ப்ளீஸ். 2 நிமிஷம் நேரத்தில் தொடர்ந்து இன்ஸ்பைரிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம வலைமணியில் பார்த்துட்டு வரோம். இன்றைய 2 minutes ப்ளீஸ் இதோ. 1990வது வருஷம் நாசா ஹபிள் டெலிஸ்கோப்பை விண்வெளியில ஏவுறாங்க. சுமார் $1.5 பில்லியன் செலவில் அனுப்பப்பட்ட இந்த டெலிஸ்கோப் சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அது அனுப்பிய படங்கள் அவ்வளவா சரியில்லாமையும் மங்களாகவும் தெரிஞ்சுது. இதுக்கு காரணம் அதோடைய பிரைமரி மிரர்ல ஏற்பட்ட ஒரு சின்ன பிழை. நம்முடைய முடியோட திக்னஸ்ல 50ல் 1 பங்கு அளவு ஒரு சின்ன எரர். தேசத்தோட பெருமையான சின்னமா மாறுறதுக்கு பதிலாக ஒரு பெரும் தோல்வியா இந்த ஹபிள் டெலிஸ்கோப் மாறிச்சு. ஆனா இந்த ப்ராஜெக்டை அங்கேயே கைவிடாம நாசா ஒரு பெரிய ரிசர்ச்ல இறங்கினாங்க. இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஒன்றிணைஞ்சு கோஸ்டார் அப்படின்ற ஒரு ஒளியியல் திருத்தும் கருவியை வடிவமைச்சாங்க. இது கிட்டத்தட்ட அந்த டெலிஸ்கோப்புக்கு ஒரு ஹை கிளாஸ் கண்ணாடி போல. 1993ல் பல விண்வெளி வீரர்கள் ஒரு ஸ்கூல் பஸ் அளவு இருக்கக்கூடிய இந்த டெலிஸ்கோப்ல இந்த ஐ கிளாஸை அவங்க ஃபிக்ஸ் பண்ணி இந்த எரரை ரெக்டிஃபை பண்ணாங்க. இதுல இருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம், த கரேஜ் டு ஃபிக்ஸ் அ ஃபெயிலியர். இதே போல நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கும் போது அது நம்ம இத்தனை நாள் போட்ட உழைப்பை தாண்டி ஏதோ ஒரு வகையில் அது சரியா வரல, அது ஒரு எரர் இருக்குன்னா நம்ம அதை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சோம்னா நமக்கும் பல சொல்யூஷன்ஸ் கிடைக்கலாம். அந்த கோஸ்டார் கருவியை ஃபிக்ஸ் பண்ண பிறகு ஹபிள் ரொம்ப சூப்பராக இயங்கினது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகான படங்களை அனுப்ப ஆரம்பிச்சுது. காலத்தை பின்னோக்கி பார்ப்பது, பிரபஞ்சத்தோட வயசை கண்டறிய உதவுவதுன்னு இந்த ஹபிள் டெலிஸ்கோப் செஞ்ச சாதனைகள் ஏராளம். நாமளும் நம்ம தடுமாறி நிற்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா அதில் எங்கே தவறு செய்கிறோம், அதை எப்படி திருத்திக்கிறதுன்னு யோசிச்சோம்னா இந்த ஹபிள் டெலிஸ்கோப் போல நம்மளுடைய வாழ்க்கையும் அழகான படங்களாக நிறைஞ்சிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் 2 minutes.